மாமா வீட்டுல ரொம்ப நேரமா காணும். சாப்பிட்டதும் மாத்திரை போட்டாருன்னு கூட தெரியல, எங்க போனாருன்னு கூட யாருக்குமே தெரியல. அத்த உங்களுக்கு தெரியுமா மாமா மாத்திரை சாப்பிட்டாரா இல்லையா? இன்னும் அவர் உடம்பு முழுசா குணமாகவே இல்லத்த. ஆனா நீங்க புனிதா எப்போ வருவான்னு அவளையே நினைச்சிட்டு இருக்கீங்க. என் பொண்ண நான் தானே நினைக்கணும். அதுக்குத்தான் கபிலன் இருக்காருல்ல. கபிலனா? இனிமே நீங்க மணிகண்டனையும் மாமாவையும் மட்டும் கவனிங்கத்த. ஆமா, இவன் பெரிய மனுஷன் அறிவுரை சொல்ல வந்துட்டான். அறிவுரை சொல்ல பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எல்லாம் தேவையில்ல. எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சாலே போதும். ஆமாமா, உனக்கு எல்லாம் தெரியும். இப்ப நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன்? என் பொண்ணு இன்னைக்கு என்ன பார்க்க வருவான்னு எனக்கு தெரியும். அத நினைச்சு நான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். அது தப்பா? அத்த புனிதா உங்ககிட்ட இன்னைக்கு வர்றேன்னு சொன்னாலா? இல்ல நீங்களா முடிவு பண்ணி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அத்த கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. மரகதா, ஒரு கோணத்துல பார்க்கும்போது இந்த கிறுக்கு பைய சொல்றதும் சரியாத்தான் தோணுது. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு புனிதா அம்மாவுக்கு போன் பண்ணி விசாரிச்சு எப்படி இருக்கா என்ன இருக்குன்னு மரகத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கலையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு புது மாப்பிள்ள நீ உன் அம்மா கூட பேசக்கூடாதுன்னு புனிதாவுக்கு தடை விதிச்சிருக்கணும், இல்ல அம்மா கூட புனிதா பேச முடியாதபடிக்கு அங்க வேற ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கணும். அண்ணே என்னென்ன நீ என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? என் பொண்ணை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு தைரியம் மாப்பிளைக்கு இருக்கா என்ன? நானும் பாக்குறேன். என்னையும் என் பொண்ணையும் பிரிக்கிறதுக்கெல்லாம் இந்த உலகத்துல யாராலையுமே முடியாதுன்னு. அவ என்ன தேடி இன்னைக்கு வருவானே, அப்ப தெரியும் எல்லாருக்கும் என் பொண்ணை பத்தி. உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. என்ன மாமா 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 எங்க மாமா போனீங்க? உங்களை நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? பரவாயில்லையே, நீயாவது என்ன தேடினிய? நீ மட்டும் தான் தேடினியா இல்ல உன் அத்தையும் என்ன பத்தி ஏதாவது கேட்டால? அத்தையா? கேட்டாங்க. ஆனா உங்களை இல்ல, புனிதாவ. அதான பார்த்தேன். என்னங்க நீங்க காலையில சாப்பிடாமலே போயிட்டீங்க? சரி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, புனிதா வந்துருவா. நாம எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். புனிதாவா? அவ உங்ககிட்ட வரேன்னு சொன்னாளா? இத பாரு, சாப்பாடு போடு, எனக்கு பசிக்குது. என்னங்க நீங்க, அவ இங்க வரேன்னு சொல்லணுமா என்ன? எனக்கு தெரியாதா? அவ வந்துருவா. உங்களுக்கு தெரியாதுல்ல, இன்னும் அவ ஆபீஸ் கூட போலங்க. அப்படின்னா அவ இங்க வரப்போறான்னு தானே அர்த்தம். கொஞ்ச நேரம் இருங்க, அவ கூட சேர்ந்தே உட்கார்ந்து எல்லாரும் சாப்பிடலாம். சுத்தம், இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி தான். ஏய் வல்லவா மாமா, போன்ல ஆர்டர் பண்ணா வீடு தேடி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களாமே, அதுவும் போன்ல இருக்கு? இருக்கு. சரி, எல்லாருக்கும் சேர்த்து அதில் ஆர்டர் போட்டுரு. சரி மாமா, இப்பவே ஆர்டர் போட்டுறேன். சரி, உங்களுக்குலாம் என்ன வேணும்? ஏய், அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கிற, உன்னை பிச்சிருவன் பாத்துக்க. மாப்ள, அது மரதம் தான் இவ்வளவு நம்பிக்கையோட சொல்றா இல்ல, சொல்றதுக்காவது புனிதா வர வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருந்து அதுக்கு பிறகு சாப்பிடலாமே. என்னால உங்க கூட போராட முடியாது. இத பாரு மரதம், புனிதா இன்னைக்கு வரமாட்டா. தெளிவா இன்னொரு தடவை சொல்றேன், புனிதா இன்னைக்கு வரமாட்டா. வீணா எல்லாரும் காத்திருக்க வேணாம். அவ வருவாங்க. அவ வரமாட்டா. வருவா. அத்தை, கண்டிப்பா புனிதா வருவா. புனிதா வந்து அம்மான்னு கூப்பிட்ட பிறகுதான் நான் ரூமை விட்டு வெளியே வருவேன். அது வரைக்கும் என்ன தேடி யாரும் வர வேண்டாம்.
என்ன மாமா இது